ஹாய், நான் பிரியா. Iotics Technology ஸ்மார்ட் ஸ்விட்ச் மேனுஃபேக்சரர்ஸ் இந்தியாலருந்து. இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களோட Alexa ஆப்ப எப்படி செட்டப் பண்ணணும்? அப்புறம் Iotics ஸ்மார்ட் ஹோம் ஸ்கில்ல எப்படி அதில லிங்க் பண்றதுன்னு பார்ப்போம். ஒன்ஸ் நீங்க லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட Iotics டிவைசஸ் எக்ஸாம்பிள் லைட், ஃபேன் இல்ல கீசர், ஏசி இது எல்லாமே ஒரு சிம்பிள் வாய்ஸ் கமாண்ட் மூலமா உங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். செட்டப் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட Iotics டிவைஸை நீங்க ப்ராப்பரா ஒயரிங் அண்ட் இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. தென் Iotics ஆப்ல அந்த டிவைஸை ஆட் பண்ணிக்கோங்க. டிப் Iotics ஆப்ல உங்களோட ஸ்விட்சஸை நீங்க கிளியரா ரீநேம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் ரீநேம் பண்ணிட்டீங்க அப்படின்னா Alexa ஆப்ல உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்ஸ்டலேஷன்ல இல்ல ஆப் செட்டப்ல உங்களுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க எங்களோட சப்போர்ட் டீமை காண்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் டீடைல்ஸ் எங்களோட வெப்சைட் www.iotics.io இதில் கான்டாக்ட் டீடைல்ஸ் கிளியராக இருக்கும். இப்போ நம்ம Alexa ஆப்போட செட்டப் ப்ராக்ரஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப் ஸ்டோர் இல்லை ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு Amazon Alexa அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. தென் இன்ஸ்டால் கிளிக் பண்ணிட்டு Amazon Alexa ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் கிளிக் பண்ணி Alexa ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க. Alexa ஆப்ல இருக்க இனிஷியல் ஸ்க்ரீன் வந்து ஒரு யூசருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இப்போ உங்களோட Amazon அக்கௌண்ட் ஆல்ரெடி டிடெக்ட் ஆயிருந்துச்சுன்னா நீங்க அந்த கிரெடென்ஷியல்ஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்ல செகண்ட் லாகின் பேஜ் தெரியுது அப்படின்னா அதுல உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்க மொபைல் நம்பரோ இல்ல இமெயில் ஐடியோ கொடுத்துட்டு அதுக்கு ரிசீவ் ஆகுற ஓடிபியை என்டர் பண்ணுங்க. கரெக்டான ஓடிபி என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணி உங்களோட சைன்இன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. தேர்ட் ஒன், இஃப் சப்போஸ் உங்கள்ட்ட Amazon அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கிரியேட் நியூ அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதில் ஸ்க்ரீன் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கிளியராக ரீட் பண்ணி உங்களோட செட்டப் ப்ராக்ரஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் உங்களோட கரெக்டான அக்கௌண்ட் ஹோல்டர் நேமை சூஸ் பண்ணுங்க. உங்களோட நேம் ப்ரனன்சியேஷனுக்கு ரைட் சைடில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணி ஹியர் பண்ணுங்க. இது சப்போஸ் உங்கள் நேமை கரெக்டாக ப்ரனன்ஸ் பண்ணுச்சுன்னா பர்ஃபெக்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வாய்ஸ் ஐடி செட் பண்ணுறதுக்கு அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அங்கே ஆன் ஸ்க்ரீனில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கோ அதை கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுங்க. தென் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஸ்கிப் கொடுத்து ரிமைண்ட் மீ லேட்டர் கொடுத்துருங்க. இப்போ உங்களால் யுவர் ப்ரொஃபைல் இஸ் ரெடி அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை பார்க்க முடியும். தென் செட்டப் மை ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்லை உங்களோட கான்டாக்ட்ஸ்க்கோ நீங்கள் ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் இருக்க ஸ்டெப்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப் ரீட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை ஆக்சஸ் இப்போ கொடுக்க வேண்டாம் அப்படின்னா லேட்டருங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு தென் ரிமைண்ட் மீ லேட்டர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது Alexa ஆப்பில் எல்லாமே நம்ம செட் பண்ணிட்டோம். உங்களால் ஆல் செட் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை பார்க்க முடியும். இப்போது டன் பட்டனை கிளிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ Iotics ஸ்மார்ட் ஹோம் ஸ்கில்ல உங்களோட Alexa அக்கௌண்ட்டில் எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். உங்களோட Alexa ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னையும் கீழே மெனு ஐக்கான் இருக்கும். அந்த மெனு ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஸ்கில்ஸ் அண்ட் கேம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் சர்ச் டேப்ல Iotics அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா கீழே Iotics ஸ்கில் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் Iotics ஸ்கில் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே Iotics ஸ்மார்ட் ஹோம் அப்படின்னு லிஸ்ட் ஆகும். Iotics ஸ்மார்ட் ஹோம் ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. தென் எனேபிள் டு யூஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாகின் பேஜ்க்கு நேவிகேட் ஆகும். இங்கே உங்களோட Iotics ஆப்பில் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி அண்ட் சேம் பாஸ்வேர்டை கரெக்டாக என்டர் பண்ணுங்க. நோட், நீங்கள் Iotics ஆப்பில் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணுறீங்களோ சேம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இங்கே Alexa ஆப்லையும் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிக்கணும். இஃப் சப்போஸ் Iotics ஆப்பில் உங்களோட புது அக்கௌண்ட்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தால் புது அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. Iotics ஆப்பை ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு லாகின் பேஜ் இருக்கும். அதில் சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷனை டேப் பண்ணுங்கள். உங்களோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் என்டர் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு என்டர் பண்ணும்போது கீழே உங்களுக்கு ஒரு சின்ன மெசேஜ் பாப்அப் இருக்கும். அதில் பாஸ்வேர்ட் ரூல்ஸ் செட் பண்ணுறதுக்கு இருக்கும். அதை கிளியராக ரீட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை கரெக்டாக செட் பண்ணுங்கள். ஒன்ஸ் பாஸ்வேர்ட் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கீழே டேர்ம்ஸ் அண்ட் ப்ரைவசி பாலிசி இருக்கும். அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. தென் ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட ரெஜிஸ்டர் பண்ண இமெயிலுக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். தென் கன்ஃபார்ம் அண்ட் லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இஃப் சப்போஸ் உங்களோட பாஸ்வேர்ட் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா Iotics ஆப்புக்கு போயிட்டு அங்கே லாகின் பேஜில் ஃபர்கட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும்.
ஃபர்கட் பாஸ்வேர்ட் ஆப்ஷன் குடுத்து, நீங்க பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிட்டு, திரும்ப அலெக்ஸா ஆப்ல வந்து கன்டின்யூ பண்ணுங்க. இப்போ உங்களால "அயோடிக் ஸ்மார்ட் ஹோம் ஹாஸ் பீன் சக்சஸ்ஃபுல்லி லிங்க்ட்" அப்படிங்கிற டெக்ஸ்ட்ட பார்க்க முடியும். தென் கீழ இருக்க நெக்ஸ்ட் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அலெக்ஸா ஆப் உங்களோட அயோடிக்ஸ் டிவைஸ் என்னென்ன இருக்கோ அத ஃபெட்ச் பண்ணி எடுத்துட்டு வரும். அதுல ஒரு ஸ்விட்சையும் நீங்க ஒரு ரூமுக்கு அசைன் பண்ணிட்டீங்கன்னா, உங்களால வாய்ஸ் கமாண்ட் மூலமா ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அலெக்ஸா உங்களோட டிவைஸஸ் எல்லாம் டிஸ்கவர் பண்ணி எடுத்துட்டு வந்த பிறகு, லிஸ்ட் ஆஃப் டிவைஸஸ் எல்லாம் உங்களோட அக்கவுண்ட்ல இருக்க டிவைஸான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லிஸ்ட் ஆஃப் டிவைஸஸ் எல்லாம் கரெக்டான்னு செக் பண்ண பிறகு, கீழ நெக்ஸ்ட் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லிஸ்ட் ஆஃப் ஸ்விட்சஸ்ல ஒரு பர்ட்டிகுலர் ஸ்விட்ச டேப் பண்ணீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ல உங்களால ரூம் சூஸ் பண்ற ஆப்ஷன் பார்க்க முடியும். அங்க உங்களோட ரூம நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஆட் டூ குரூப் குடுத்து கன்டின்யூ பண்ணுங்க. இந்த ஸ்டெப்ப நீங்க எல்லா ஸ்விட்சஸ்க்கும் ரிப்பீட் பண்ணுங்க. தென் டன் குடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ அலெக்ஸா ஆப்ல நீங்க லிங்க் பண்ணியிருக்க எல்லா டிவைஸஸையும் ஈஸியா வாய்ஸ் கமாண்ட் மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஹோம் ஸ்க்ரீன்ல கீழ டிவைஸ் ஐகான் இருக்கும். அத டேப் பண்ணீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் அவைலபிள் டிவைஸஸ் எல்லாமே அதுல இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் மைக் செட்டப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழ பாட்டம் ரைட் கார்னர்ல மைக் ஐகான் இருக்கும். அந்த ஐகான டேப் பண்ணிக்கோங்க. தென் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ ரீட் பண்ணிட்டு கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற பட்டன கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ல இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ கிளியரா ரீட் பண்ணிட்டு கீழ கன்டின்யூ பட்டன கிளிக் பண்ணுங்க. இப்ப லொகேஷன் ஆக்சஸ்க்கான பாப்அப் வந்துச்சுன்னா, அதுல வைல் யூசிங் த ஆப் அப்படிங்கிற ஆப்ஷன சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அலெக்ஸா உங்களோட கமாண்ட லிசன் பண்ண ரெடி ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அலெக்ஸா டர்ன் ஆன் லிவிங் லைட். இப்போ லைட் ஆன் ஆயிடுச்சு. அலெக்ஸா டர்ன் ஆஃப் லிவிங் ஃபேன். ஓகே. இப்போ ஃபேன ஆஃப் பண்ணிட்டோம். நோட்: இப்போ நீங்க ஃபேன் ஸ்பீட கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, லெவல் வைஸ் 1 to 4 அப்படியோ இல்ல பெர்சன்டேஜ் வைஸ் 1 to 100 அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குரூப் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்க குரூப் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மல்டிபிள் டிவைஸஸ கம்பைன் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் வாய்ஸ் கமாண்ட்ல எல்லா டிவைஸஸையும் உங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஹோம் ஸ்க்ரீன்ல இருக்க டிவைசஸ் டேப கிளிக் பண்ணிக்கோங்க. தென் டாப் ரைட் கார்னர்ல பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆட் குரூப் அப்படிங்கிற ஆப்ஷனை டேப் பண்ணுங்க. தென் கிரியேட் அ ரூம் ஆர் டிவைஸ் குரூப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஸ்க்ரீன்ல இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கிளியரா ரீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் அவைலபிளா இருக்கும். இருக்க நேம்ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கஸ்டம் நேம் வேணும் அப்படின்னா கஸ்டம் நேம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட நேமை என்டர் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் டிவைசஸ் அவைலபிளா இருக்கும். எந்தெந்த டிவைஸ் நீங்க சூஸ் பண்ணியிருக்க குரூப்க்கு வேணுமோ அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட குரூப் ரெடி ஆயிடுச்சு. தென் டன் கிளிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 2 லைட் ஒரு ஃபேனை ஆன் பண்றதுக்கு குரூப் பண்ணியிருக்கேன். குரூப்போட நேம் ஹால். ஃபார் எக்ஸாம்பிள் அலெக்ஸா டர்ன் ஆன் ஹால். இப்போ நமக்கு 2 லைட் ஒரு ஃபேன் 3மே ஆன் ஆயிடுச்சு. இப்போ உங்களால சிங்கிள் கமாண்ட் மூலமா எல்லா சுவிட்சஸையும் ஆன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரொட்டீன்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ரொட்டீன்ஸ் அப்படின்னா மல்டிபிள் ஆக்ஷன்ஸை நீங்க கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் வாய்ஸ் கமாண்ட்ல எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது தான் ரொட்டீன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அலெக்ஸா குட் மார்னிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா லைட்ஸ் டர்ன் ஆன் ஆகணும், ஃபேன்ஸ் ஏசி இதெல்லாம் டர்ன் ஆஃப் ஆகணும், கீசர் ஆன் பண்ணணும், நெக்ஸ்ட் கர்டன்ஸ் ஓப்பன் பண்ணணும். இந்த ப்ராக்ரஸ் எல்லாம் சிங்கிள் வாய்ஸ் கமாண்ட்ல உங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ரொட்டீன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ஹோம் ஸ்க்ரீன்ல கீழே இருக்க மெனு ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தென் ரொட்டீன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை டேப் பண்ணிக்கோங்க. தென் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் விசிபிளா இருக்க ஸ்க்ரீன்ல டாப் ரைட் கார்னர்ல ரீநேம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட ரொட்டீனோட நேமை நீங்க செட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ரொட்டீன் நேம் செட் ஆயிடும். ரொட்டீன் கிரியேட் பண்றதுக்கு நம்மளுக்கு 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு ஈவெண்ட்டை எப்படி ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். உங்களோட விசிபிள் இருக்க ஸ்க்ரீன்ல வென் ஆப்ஷனுக்கு கீழே ஆட் அன் ஈவெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ப்ளஸ் ஐகான் இருக்கும். ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் வாய்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை டேப் பண்ணுங்க. தென் என்ன ட்ரிகர் ஃப்ரேஸ் வேணுமோ அந்த ஃப்ரேஸை இங்கே கரெக்டாக என்டர் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் இப்போ நான் குட் மார்னிங் அப்படின்னு என்டர் பண்ணுறேன்.
தென் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணி உங்க ட்ரிகர் ஃப்ரேஸ சேவ் பண்ணிக்கோங்க. தென் செகண்ட் ஸ்டெப் நீங்க இப்ப அந்த ட்ரிகர் ஃப்ரேஸ சொல்லும்போது என்ன ஆக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறத எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். தென் அலெக்ஸா வில் அப்படிங்கிற செக்ஷனுக்கு கீழ உங்களுக்கு ஆட் அண்ட் ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்துல இருக்க பிளஸ் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஸ்மார்ட் ஹோம் அப்படிங்கிற ஆப்ஷனை டேப் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு தெரியல லிஸ்ட் ஆஃப் டிவைசஸ்லேருந்து எந்த டிவைஸ் வேணுமோ அந்த டிவைஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஆல் டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை டேப் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணதுனால எல்லா டிவைஸஸும் லிஸ்ட் ஆகும். இப்போ நான் குட் மார்னிங் ரொட்டீனுக்கு ஃபேனை டர்ன் ஆஃப் பண்ணுறதுக்கும் லைட்ஸை ஆன் பண்ணுறதுக்கும் செட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு லிவிங் லைட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் லிவிங் லைட்டை நான் ஆன் பண்ணணும். ஸோ ஆன் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் டிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ லைட் ஆன்க்கு ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சேம் ப்ரொசீஜரில் நம்ம ஃபேன் ஆஃப்க்கு சூஸ் பண்ணலாம். தேர்ட் ஸ்டெப் கீழே இருக்க சேவ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ரொட்டீனை சேவ் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் இப்போ நம்ம கொடுத்துருக்க ட்ரிகர் ஃபேஸை யூஸ் பண்ணி எப்படி ரொட்டீன் ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அலெக்ஸா குட் மார்னிங். ஓகே, இப்போ நம்மளுக்கு லைட் டர்ன் ஆன் ஆயிருக்கு, ஃபேன் டர்ன் ஆஃப் ஆயிருக்கு. உங்களோட அலெக்ஸா அக்கௌண்ட்ல நீங்க அயோடிக்ஸ் ஸ்மார்ட் ஹோமை லிங்க் பண்ணதுக்கு அப்புறமா அயோடிக்ஸ் ஆப்ல ஒரு புது டிவைஸோ இல்ல எக்ஸிஸ்டிங் டிவைஸ்ல இருக்க சுவிட்சஸை ரீநேம் பண்ணீங்கனாலோ உங்களால அலெக்ஸா ஆப்ல ஈஸியா ரிஃப்ரெஷ் பண்ணிக்க முடியும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிங்கிள் கமாண்ட் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் அலெக்ஸா டிஸ்கவர் மை டிவைசஸ். இப்போ அலெக்ஸா டிஸ்கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். இப்போ அலெக்ஸா ஈஸியா சர்ச் பண்ணி என்னென்ன டிவைசஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்கீங்களோ அதை உங்களோட அக்கௌண்ட்க்கு சிங்க் பண்ணிடும். இப்போ உங்களோட அலெக்ஸாவை நம்ம அயோடிக் ஸ்மார்ட் ஹோம் ஸ்கில்ல சக்ஸஸ்ஃபுல்லாக லிங்க் பண்ணிட்டோம். இப்போ உங்களோட டிவைஸை நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எய்தர் அலெக்ஸா ஆப்லையோ இல்லை ஒரு சிங்கிள் வாய்ஸ் கமாண்ட்லையோ கண்ட்ரோல் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.